நாடாளுமன்றத்தில் நேற்று வந்து வகுப்பு அந்த சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்தீங்களா சார்? அது எப்படி? அதுதான் ஏதோ இது ரெவ்யூ கமிட்டிக்கு அமைச்சிட்டு தான் சொன்னாங்க. அதுவெல்லாம் இது என்னன்னா, இப்போ ஒரு கட்டி ராமர் கோயிலுக்கு நம்ம வந்து அப்துல் வஹாப்பை போட்டு இதாக போடலாம். அந்த அந்த மசோதாவை கொண்டு வந்தாக்கா எந்த மதக்காரர்களும் யாரும் வேணாலும் பார்த்து இல்லை சார். அது இஸ்லாத்தில் இருக்கிற பிற மத, அதாவது இஸ்லாம் வைத்திருக்கிறதுல பிற மத ஆட்களை நீங்கள் உள்ளார போட்டுக்கலாம். ஆனால் இந்துக்கள் வச்சிருக்கிறதுல நீங்கள் பிற மதத்தை உள்ளார கொண்டு வர்றதுக்கான அதை அடுத்த மசோதை நம்ம கொண்டு வர வேண்டியது தானே. இதை கொண்டு வந்து இதை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு நாம் நியமிக்க வேண்டியது தானே. நியமித்த பிறகு ஒன்றிய அரசு கேஸ் போட்டோம். எப்படி போடலான்னு போட்டோம். பரசார்த்தி கோயிலில் அப்துல் வஹாப்பை போடுங்க, எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டால் இதில் எப்படி போட்டேன்னு கேட்டு நம்ம கவுண்டர் பண்ணலாம்ல. நீ மசோதா கொண்டு வா, அவ்வளோதான். பாபரி மஸ்ஜிதை இடிச்சு நீ ராமர் கோயில் கட்டலான்னாக்கா, ராமர் கோயில் இடிச்சுவிட்டு ஏன் பாபரி மஸ்ஜித் கட்டக்கூடாது? சார், இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கமிட்டிக்குள்ளே மத்திய அரசுலேருந்து இருக்கிற ஆட்கள், அப்புறம் மாவட்ட ஆட்சியர் வந்து அதில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதெல்லாம் தப்பு இல்லை. எக்ஸ் ஆஃபிஷியோன்னு சொல்லி போடுவோம். அது இப்போ அப்படி போடலாம். அது யார் வேணாலும் இருக்கலாம். அவங்க ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்னன்னா, இந்து கோயிலில் வந்து அரசாங்கம் எடுத்து தலையிட்டுக்கிட்டு இருக்குது. அதில் வந்து பல அதிகாரிகள் வந்து உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டாக்கா ஏகபோக வாழ்க்கையாக இருந்ததுங்க. 3%காரர்களுக்கு ஏகபோக வாழ்க்கையாக இருந்தது. அது ஒன்றும் பண்ண முடியல. ஸ்ரீரங்கம் கோயிலே எப்படி கட்டினாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அது தெரியுமா? அது இல்லை. திருமங்கை ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார். அவன் இப்போ ஒரு மன்னனை மட்டும் இல்லாமல் ஒரு திருடன். அவன் என்ன பண்ணான், பெருமாள் மேலே மாலா காதல் அவனுக்கு. ஸ்ரீரங்கம் கோயிலை பெருசாக கட்டணும்னு முடிவெடுத்தான். ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குது, அதனுடைய இதெல்லாம் இன்னும் பெருசாக கட்டணும்னு முடிவெடுத்த போது என்ன பண்ணுறான், நாகப்பட்டினத்தில் புத்த விகாரம் இருக்குது. ராஜராஜ சோழனை காப்பாற்றணும். இது புத்த விகார். அவன் ஜுரத்தில் வந்து கடுமையான ஜுரத்தில் வந்து படுத்த போது, இலங்கையிலேருந்து வந்தபோது அவங்க தான் காப்பாற்றி, உயிர் காப்பாற்றி அவனை கொல்ல வந்த முயற்சியும் தடுத்து அவனை காப்பாற்றி அனுப்புகிறாங்க. அதுதான் வரலாறு. அப்படிப்பட்ட அந்த சூளாமணி விகாரத்தில், சூளாமணி விகாரம்னா அது நாகப்பட்டினம் விகாரம், பௌத்த விகாரத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட ஆழ்உயர புத்தர் சிலை இருக்குது. இவன் இந்த திருமங்கை ஆழ்வார் தன்னை வந்து ஒரு ஆழ்வார், இது ஒரு பௌத்த பிட்சு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு போய் தலைமை பௌத்த பிட்சுக்கிட்ட சீடனாக சேர்றான். சீடனாக சேர்ந்து அவரை நல்லா கைக்குள்ளார போட்டுக்கிட்டு அவர் அசந்திருந்த நேரத்தில் அந்த சிலையை திருடிட்டு வந்தோம். சிலையை திருடிட்டு வந்து அதை உருக்கி அதில் கட்டினதான் ஸ்ரீரங்கம் கோபுரங்கள். அவங்க வரலாற்றில் இருக்கு. திருமங்கை ஆழ்வார் அந்த பௌத்த சிலையை திருடி, அந்த தங்க சிலையை திருடி அந்த தங்கத்தை உருக்கி எப்படி கட்டினாங்கிறது உபன்யாசத்தில் அவங்க கதா காலத்தில் அவங்க சொல்லுவாங்க. ஆதி காலத்திலிருந்து நடக்கிறது தான். இன்றைக்கி மகாபலிபுரத்தில் இருக்கிற அந்த ரதங்களுக்கெல்லாம் பஞ்சபாண்டவர் ரதம், அந்த ரதம், இந்த ரதம்னு பேர் வச்சுருக்காங்க. ஒரிஜினலாக அது பாண்டவர் ரதமே இல்லை. அத்தனையுமே சமண மதத்தை சேர்ந்த அடையாளங்கள். அந்த அர்ஜுனன் தபசுன்னு சொல்கிறாங்களே, அது சாகரர் சங்கரருங்கிற 2 மன்னர்கள் ஏதோ ஒரு நதியை வந்து திருப்பி விடுறதுக்காக அவங்க போராட்டம் தான் அந்த இது. சமண மதத்து சிற்பங்கள் தான் அத்தனையுமே. அங்கே கிருஷ்ணன் சிலை எப்படிடா வந்துன்னு கேட்பீங்க. கிருஷ்ணன் வந்து ஒரிஜினலாக வந்து சமண மதத்தை சேர்ந்தவன். அவனை இந்து இதாக மாற்றுறாங்க. எப்படி இப்போ விநாயகர் வந்து அந்த சமயத்தில் தான் ஐராவதம்ங்கிற பௌத்த மத சின்னமான யானையை இந்து மதத்துக்கு சேர்ந்த பிள்ளையாராக மாற்றினதும் அப்போ நடந்தது தான். பிள்ளையாருங்கிறது வந்து ஐராவதங்கிற யானை பௌத்த மத சின்னம். இன்றைக்கி இந்துக்கள்லாம் போய் முழு முதற் கடவுளாக கும்பிடுறது ஒரு பௌத்த மத சின்னத்தை. விநாயகனை வணங்கினா தான் எல்லாத்தையும் எதுக்கிட்டாலும் முதல்ல பிள்ளையாரை கும்பிட்றாங்க. பௌத்த மதம் தான் இங்கே இருக்குது. எங்கே இருக்குது இந்து மதம்? அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இந்த காலப்போக்கில் எல்லாமே வரும். இன்றைக்கி இதெல்லாம் பண்ணுறீங்க. ராமர் கோயிலை இடிச்சுட்டு தான் பாபரி மஸ்ஜித்தை கட்டினேன்னு சொல்லிவிட்டு நீ இடித்தாத. நீ இடிச்சுட்டு ராமர் கோயிலை கட்டின. உங்கள் கதி என்னாச்சு? ராமரை வனவாசம் போன மாதிரி நீ மைனாரிட்டி அரசாக மாறினல்ல. இப்போ அதை ஜெய் ஸ்ரீராமை விட்டுட்டார்ல. ஜெய் ஜெகநாத்துக்கு போயிட்டார். ஸ்ரீராமன் சொன்னால் காட்டுக்கு அமிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே பொண்டாட்டி வர விட்டுட்டார். சீதையை ராமன் துரத்தின மாதிரி யசோதா பண்ண வெளியே துரத்திருக்காரு. நிஜமாகவே ராமர் ஆகிடுவோம் போட்டிருக்கு, நம்மளை காட்டுக்கு அமிச்சிருவாங்க போட்டிருக்க பயம் வந்து இப்போ ஜெய் ஸ்ரீராம்ங்கிற பேரையே மோடி சொல்கிறது இல்லையே. ஜெய் ஜெகநாத்துக்கு போயிட்டாங்கல்ல. ஏன்னா
ராம ஜாதகம் அந்த மாதிரி கட்டணம் காலி, அவ்வளோதான். அதனால் வக்ஃப் வாரியத்தில் வந்து அரசு அதிகாரிகள் இருக்கிறதுங்கிறது அதை வந்து சார் அதில் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு நாங்கள் பெரிய உரிமை கொடுக்குறோம், அதில் உறுப்பினர் ஆக்குறோம்னு சொல்கிறாங்க. அது பண்ணட்டுமே. இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து இஸ்லாம் மதத்தில் வந்து பெண்களை ஈடுபட காட்டலையே, உங்கள் மாதிரி உங்கள் இந்து மதம் மாதிரி காட்டலையே. இந்து மதத்தில் தான் பெண்கள் ஈடுபெற. அப்படி குரானை எடுத்து படித்து பாருங்கள், 4வது பக்கத்தில் இருக்குது. ஒரு பெண் விதவியானால் அவளுக்கு மறுமணம் செய்ய வேண்டும். எப்படி ஒரு ஆண் வந்து மனைவி இழந்தால் உடனே நீ கல்யாணம் பண்ணுறியோ, அதே மாதிரி ஒரு பெண் வந்து விதவியானால் உடனடியாக கல்யாணம் பண்ணணும். அதுதான் இஸ்லாம். நீங்கள் குரான் எடுத்து படித்து பாருங்கள். இன்றைக்கி இவனுக்கு இந்த அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பெண்களுக்கு நாம் இந்து மதமோ கிறிஸ்தவ மதமோ கொடுக்காத ஒரு பெரிய இடத்த வந்து இஸ்லாம் கொடுக்குது. குரான் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி இவனுக்கு அதை வந்து கேவலப்படுத்திக்கிட்ட பெண்களை அடிமைப்படுத்தி பர்தாவெல்லாம் போட வச்சுட்டாங்க. குரானில் அது மாதிரி இல்லை. குரானில் அது மாதிரி இல்லை. அதனால் நீங்கள் பெண்களுக்கு இடம் கொடுக்குறீங்களா, குரான் வழியில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு மோடிக்கு பாராட்டு. ஒரு உன்னுடைய பரந்த மண்பானைகள் குரான் அடிப்படையில் பெண்களுக்கு மரியாதை கொடுத்தாங்கன்னு அந்த இதை எடுத்து நீ செய்கிற, ஆக உனக்கு குரான் மேலே உனக்கு இருக்கிற மரியாதை அதை காட்டு. சார் இந்த வக்ஃப் போர்டுக்கு நிறைய சொத்துக்கள் வந்து இந்திய ரயில்வேஸ்க்கு அடுத்தது நிறைய சொத்துக்கள் இருக்கதா சொல்லப்படுது. இதில் அதானி அம்பானியோட செயல்பாடுகள் இருக்க வாய்ப்பு இருக்கா? அந்த சான்ஸ் இருக்குது. எங்கே பணம் இருந்தாலும் அவங்க 2 பேர் வருவாங்க. எங்கே பணம் இப்போது நீங்கள் சொல்கிறீங்களா வக்ஃப் வாரியம் சொல்கிறீங்களே, அதில் வந்து இந்துக்களையும் போடலாம் அப்படின்னு. கபாலி கோயில் இருக்குது இல்லையா, கபாலி கோயில் நிலம் அது ஒரிஜினல் கபாலி கோயில் இருந்த இடம் வந்து சாந்தோம் சர்ச்சுக்கிட்ட, அது தெரியுமா உங்களுக்கு? அங்கே தான் இருந்தது. அந்த இடத்துல வந்து போர்ச்சுகீசர்கள் வந்தபோது அந்த கபாலி கோயிலை இடித்து தள்ளிட்டாங்க. அங்கே சாந்தோம் சர்ச்சை கட்டிட்டாங்க. அந்த சிலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் இப்போ இருக்கிற இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ இருக்கிறது வந்து திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட அந்த காலத்து 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கபாலி கோயில் அல்ல. இது வந்து ஏறத்தாழ ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது தான். அந்த இடத்த கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தது யாருன்னா, ஆர்காட் நவாப். அந்த குளம் இன்றைக்கி ஆர்காட் நவாபுக்கான இதில் தான் இருக்குது. அவரை அனுமதிக்கிறார், நீ இதை விழாக்கள் நடத்துங்க. அதே மாதிரி தான் பார்சாரதி கோயில், அதுக்கு இடம் கொடுத்தது ஆர்காட் நவாப். அந்த குளம் பார்சாரதி கோயில் குளம் வந்து ஆர்காட் நவாபுக்கு அவங்க அனுமதிக்கிறாங்க. அதுதான். ஆக ஒரு நவாபால் வந்து ஒரு இந்து மத கோயிலுக்கு இடம் கிடைக்குதுன்னும் போது ஒரு முஸ்லீம் மசூதியில் வந்து ஒரு இந்துக்கள் ஏன் வந்து இருக்கக்கூடாதுன்னு அந்த கேள்வி கேட்கலாம். இதுக்கு முஸ்லீம்கள் பரந்த மனப்பான்மையோடு உங்களை அலோவ் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி இந்துக்களை உங்கள் கோயிலில் இது பண்ணுங்க. இப்போ நாகூர் தர்கா இருக்குது, எல்லோரும் போய் கும்பிடுறோம். அதில் யாரை வேணாலும் போடலாம், எல்லா இடத்துலையும் போடலாம். இப்போ இன்றைக்கி இருக்கிற பல கோயில்களுங்க ஆர்காட் நவாபுக்கு தான் சொந்தம். சென்னையில் இருக்கிறது மாத்திரம் இல்லை, இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிறது மாத்திரம் இல்லை, வங்காளத்தில் இருக்கிறதெல்லாம் நிறைய வந்து ஆர்காட் நவாபுக்கு சொந்தம். சார் இந்த வக்ஃப் போர்டு சொத்துக்களை ஏன் சார் மோடி அரசு குறி வச்சுருக்காங்க? அதாவது இப்படி எல்லாம் பண்ணி வந்து முஸ்லீம்களுக்கு எகென்ஸ்டாக பேசலான்னு இருக்காங்க. இப்போ இவர் தான் கேட்குறாரு, பங்களாதேஷில் இருக்கிற இந்துக்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். எந்த தைரியத்தில் கேட்குறாரு? நீ கொடுத்தி அவன் ஊரில் பாதுகாப்பு முஸ்லீம்களுக்கு, அவங்கள போய் கேட்குற இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. நீ முதல்ல நீ கொடு, அப்போ தான் அங்கே கொடுப்பாங்க. நீங்கள் கை வச்சு அங்கே ஒரு உதவும். சார் இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் என்ன சார் திட்டம் வச்சுருக்கு? ஆர்எஸ்எஸ் என்னென்னோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரலாம் அவங்க வளரவே கிடையாது. அவங்க மோடி வந்ததுக்கு பிறகு தான் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்கள் சிலதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி வரல அவங்க ஜெயிக்கலையே. ராமர் கோயிலை கட்டினாங்க, உலகமே வந்து அப்படியே அங்கே வந்து இறங்கிடும்னாங்க. ரயில் விட்டாங்க, பிளேன் விட்டாங்க, கப்பல் விட்டாங்க, எல்லாம் கப்பல் தண்ணியே இல்லைன்னா கூட தரையில் இழுத்துட்டு போகிற கப்பலை ஓட்டு அப்படின்லாம் சொன்னாங்க. பிளேன் நின்று போச்சு, போகிறதுக்கு ஆளுங்கள்லாம் ட்ரெயின் நின்று போச்சு, போகிறதுக்கு யாத்திரிகள் யார் வரணும், பஸ்ஸு நின்று போச்சு. இன்றைக்கி கடைசியில் என்னாச்சுன்னா அற்புதமான கட்டடக்கலைக்கு ஒரு தெரியுமா அது உங்களுக்கு? எப்போ மழை பெஞ்சாலும் அந்த மழை தண்ணி பூரா ராமர் தலையில் விழுவுற மாதிரி ஒரு பிரமாதமான என்ஜினியரிங் ஸ்கில்லோட கட்டியிருக்காங்க தெரியுமா? ராமர் கோயில் மழை பெஞ்சதுன்னா ராமர் தலையில் தண்ணி அப்படியே விழுவும், அந்த பூசாரி மேலேயும் தண்ணி விழுவும். அவ்வளோ அற்புதமான ஒரு பொறியியல் இதை காட்டி அவங்க கட்டியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, சுற்றி தண்ணி நின்று ராமர் வந்து இலங்கைக்கு போனதை நினைவுபடுத்துகிற மாதிரி சமுத்திர அளவுக்கு தண்ணி நிற்கிற மாதிரிலாம் கட்டியிருக்காங்க. இந்த பொறியியல் துறையினுடைய சாதனையை பாராட்ட மாட்டேங்கிறீங்களா சார்? போடுறாங்க, ஆக்ரா கோட்டை கட்டி 400 வருஷம் ஆச்சு, தண்ணி ஒழுகுதான்றாங்க.
கட்டத்தெரியல அதனால தான் தண்ணி விழுவல. எங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக ராமர் தலையிலேயே விழுவுற மாதிரி, அர்ச்சகர் தலையில் விழுவுற மாதிரி கட்டியிருக்கோம். எவ்வளோ பிரமாதமாக மோடியினுடைய அரசாங்கத்தை நீங்கள் பாராட்டும் சார். இதையே முகராயர் செஞ்சிருந்தாக்கா தண்ணி கரெக்டாக உழுவுது பார்த்தீங்களான்னு பேசியிருப்பீங்க. மோடி செஞ்சால் கேவலம் சார். இந்த 10 ஆண்டு காலமாக இல்லாமல் சார், அவங்க மெஜாரிட்டியில் இருந்தப்ப இந்த மாதிரியான சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வராமல் இப்போ மைனாரிட்டியாக இருக்கிறப்ப இது கொண்டு வந்த நோக்கம் சார். மைனாரிட்டி ஆனதுக்கு காரணம் நம்ம அந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரலைங்கிற காரணத்தினால தான் இப்போ வேகமாக தன்னை காட்டிக்க பார்க்குறாங்க. வெறுப்பு அரசியல் என்றைக்குமே கை கொடுக்காதுங்க. வெறுப்பு அரசியல் என்றைக்குமே கை கொடுக்காது. இன்றைக்கி பல விஷயங்களுக்கு நம்ம முஸ்லீம் நாடுகளை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதை முஸ்லீம்கள் முறைச்சிக்கிட்டாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி பங்களாதேஷில் நடந்துக்கிற விஷயம் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு என்னென்னா வடநாட்டுக்காரர்கள் போராடினதான் வரலாறு கிடையாது. யார் வந்தாலும் பேசாமல் இருப்பாங்க. அவங்க அலெக்சாண்டர் வந்தார், ரைட்டு சார் உனக்கு என்ன சார் ஒன்று இதெல்லாம் ஒன்றுமே எடுத்துங்க சார். அவன் அந்த ஹம்பிங்கிற ஒரு ராஜா அலெக்சாண்டர் வந்த உடனே அந்த சீலம் நதியை கடக்கிறதுக்கு யானைகிடையெல்லாம் வச்சு பாலம் கட்டி கொடுத்து அலெக்சாண்டர் கூப்பிட்டு வந்தான் ஊருக்கு. நீங்கள் வந்து ஜெயிச்சிங்க சார் அப்படின்னா. இந்த புருஷோத்தம்ங்கிற ஒரு ராஜா மாத்திரம் தான் போய் நிப்பாட்டுக்கு தோக்கடிச்சுட்டு நான் நாளையில் சாப்பாட்டுக்கு என்னடா போட்டுவேன்னா, சரி நீ ராஜாவாக இருந்துக்க சாப்பாட்டுக்கு வழி பண்ணுறேன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் தான் பார்த்தேன் அலெக்சாண்டர் இவ்வளோ கேவலமாக அவன் வந்து மிளகுக்காவும் ஏலக்காய் லவங்கம் இந்த மாதிரி இதுக்கும் சில்க்குக்காகவும் தான் வந்தான். அப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சு வடநாட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு ராங் ரூட். அவன் திரும்பி போயிட்டான், சைனா வரணும் போயிட்டு அப்படியே திரும்பி போயிட்டான். அதுக்கப்புறம் ஹூனர்கள் படையெடுப்பு, அட்டில்லா செங்கிஸ்கான் அந்த குரூப்பை சேர்ந்தவங்களாம் படையெடுத்துட்டு வந்தாங்க. வந்து யாரும் தடுக்கலை. கடைசியாக இப்ராஹிம் லோடி வந்தான். அவனையும் யாரும் தடுக்கலை. அவன் தான் போய் பாபர்கிட்ட சொன்னான், தேங்க ஒரு இளிச்சாய கூட்டம் ஒன்று உட்காந்துருக்குது, எவன் வேணாலும் போடலாம், நீ வேணா போய் பாருன்னு. அப்படியே சொல்லிட்டு பாபர் வந்தார், யாரும் தடுக்கலை, உட்காந்துட்டார். ராஜ்யம் 7 தலைமுறை எதுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இவன் என்ன பண்ணான், ராஜா ஆகிட்ட எங்களுக்கு எதாவது கொடுக்கக்கூடாதா அப்படின்னு போய் கேட்டானுங்க ராஜபுத்திரர்கள். என்ன பண்ணாங்க, என் தங்கச்சி இருக்குது அழகாக இருக்கும் கட்டிக்கிறியா அப்படின்னா ஜோதிபாயை கட்டி வச்சானுங்க. மச்சாங்கிற முறையில் தோடர் மகள் மந்திரி ஆகிட்டான். இப்படி தான் போனானுங்க. எதிர்த்து பங்களாயிரம் எதிர்த்துட்டு இப்போ அவுரங்கசீப் பகதூர் ஷா ஜஃபர் அவன் வந்து வீக்காக போய் வெள்ளையர்கள் வந்து அவங்களுக்கு ஒழிச்ச பிறந்தாலும் முகலாயர்கள் அடித்தாங்க. ஆங்கிலேயர்கள் ஒரு இடம் முகலாயர்கள் எங்கே தோக்கிறது? ஆங்கிலேயர்கள் வந்தபோது அவங்கள எங்கே எதிர்த்தாங்க? இவங்க எதிர்த்து போராடினது போகிற தென்னாட்டம் தானே போராடினாங்க. பூலித்தேவன், வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், அந்த பக்கம் கித்தூர் சின்னம்மா, அல்லூர் சீதாராமராஜு, இவங்கெல்லாம் தானே போராடினாங்க. ஒரு வடக்கத்தியாயவனா வந்து ஒரு ராஜபுத்திர ராஜா வந்து வெள்ளை நேற்று ஜான்சி ராணிப்பாங்க 10 பேரை கொண்டு போட்டு அவர் செத்து போயிட்டார். அவ்வளோதான் ஆச்சு. அவ்வளோ தவிர அவர் உண்மை இல்லை. சத்யஜித்தில் ஒரு படம் எடுத்து விட்டாருங்க, சத்ரஞ்சி கில்லாடின்னு. ஒரு நவாபும் ஒரு ராஜபுத்திர ராஜாவும் உட்காந்துட்டு சதுரங்க ஆடிக்கிட்டு இருப்பானுங்க மரத்தடியில். 2 ராஜாவும் டீப்பாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க உட்கா குடிச்சிக்கிட்டு. வெள்ளைக்காரர்கள் குதிரையில் சாதாரணமாக மெதுவாக வந்து அவங்க ராஜ்யத்தை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவன் சதுரங்க ஆடிக்கிட்டு இருந்தால் அவன் ராஜ்யத்தை பிடிச்சிட்டான். இவன் எதுக்கவே இல்லை. அதுதான் அந்த படம். சார், இப்போ இந்த முஸ்லீம்கள் இந்துக்களுக்கான பதட்டத்தை திரும்ப மோடி உருவாக்கணும்னு நினைக்கிறாரா? ஆமாம், அதில் தான் ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறாரு. அவர் இன்னும் அந்த காலத்தில் இருக்கார். அவருடைய செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க நவீன உலகத்துக்கு அவர் வர மாட்டேங்கிறாருங்க. ராமர் கோயில் கட்டுறாரு, ரதத்தில் போகணுங்கிறாரு. அவங்க போராட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத யாத்திரைம்பாங்க. அத்வானியிலேருந்து அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பின்னோக்கி போகிறவங்க. நாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அது இதுன்னு இங்கே எங்கேயோ போயிட்டுருக்குறோம். ரோபோட்டிக் இதெல்லாம் போயிட்டுருக்குறோம். இவங்க வந்து பதஞ்சலிங்கிற ஒரு ஆளுக்கு வந்து லேக்கியம் வைக்கிறதுக்கு இதுக்கு 4000 கோடி கொடுக்குறானுங்க. அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுறது? ஆனால் இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டில் போய் படுத்துக்குவான். சார், இப்போ இந்த வக்ஃப் போர்டு இந்த இஷ்யூவை சார் இந்தியா முழுவதும் கொண்டு வந்து இந்த ஒரு மடைமாற்ற அரசியலை பண்ணுறதுக்காக பாஜக பண்ணுங்க. சரி, மடைமாற்றம் சரி, முஸ்லீம்களில் வந்து இந்துக்களாக வந்துடுறாங்க. எந்த ஜாதியில் சேர்த்துவீங்க? அவர் ஒரு முகமது இஸ்மாயில் நான் இந்துவாக மாறுறேன், என்ன பாப்பான பையன் பண்ணுவீங்களா? நான் தான் வந்து பிராமணன் நம்பர் 1 பூணல் போட்டுக்குவேன் விட்டுருவீங்களா? கர்ப்பகிரகத்தில் விடுவீங்களா? உங்கள் மதத்தில் இருந்து தாங்க எல்லா மதத்துக்கும் போகிறான். வெக்கங்கட்ட மதம் சொன்னால் கேடு. எவனும் இருக்க மாட்டேங்கிறான், ஓடுறான்.
திரும்பி வர மாட்டேங்கிறான். ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்தவனோ ஒரு சமணனோ ஒரு பௌத்தனோ ஹிந்துவா மாறணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் மாறல? வர்ணாசிரமம் சேர்த்த மாட்டேன். நான் என்னை வந்து இந்துங்கிறேன், என் கோயிலுக்குள்ளே இருப்பேன்னா என்னை வெளியே நிறுத்துறான், என்னை சட்டையை கழட்டுக்கிறான், பூணூல் போட்டிருக்கேனா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. அதுக்கு தான் நான் சட்டையை கழட்டுறேன் சொல்கிறான். நான் அது ஒரு தடவை கேட்டேன் மதுரை கோயிலில், ஏன்டா பொம்பளைங்களை ஒன்று கேட்க மாட்டேங்கிறீங்க, என்ன மாத்திரம் சட்டை கட்டிட்டு உடம்பா வைத்து உடம்பா வாங்குறேன், பொம்பளை ஏன் கேட்க மாட்டேங்கிறேன். அவனுக்கு அதுக்கும் தயார், உதப்பாங்கன்னு பேசாமல் இருக்கானு. என் சட்டையை கட்டுறதை பற்றி எனக்கு அப்போ முதல்ல புரியல. ஏன்னா நாங்கள் சேலத்தை சேர்ந்தவங்க, எங்கள் ஊரில் அதெல்லாம் கிடையாது. மதுரைக்கு போனபோது தான் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சுது. என்னான்னு பார்த்தா நம்ம பூணூல் போட்டிருக்கோம், மேல் ஜாதியா கீழ் ஜாதியான்னு பார்க்கறதுக்கு அந்த சிஸ்டம் வச்சுருக்காரு. இந்த அளவுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னுடைய சாமின்னு சொல்கிறேன், என்னை இந்துங்கிற, ஏன்னா அங்கே நான் அந்த கும்பிட போனாக்கா என்னை உள்ளே விட மாட்டேங்கிறேன். அதனால தான் எல்லோரும் வெளியே போகிறோம். ஒரு சர்ச்சுக்கு போனாக்கா நம்ம மேரி மாதாவை தொட்டு பார்த்து கும்பிடலாங்க. ஜீசஸ் சிலுவையை நான் தொட்டு இது பண்ணலாம், அங்கே மெழுகுவத்தி ஏற்றலாம், உள்ளே போகலாம். நாகூர் தர்காவுக்கு போனாக்கா இது அந்த சமாதி மேலே நான் வந்து ஊதுவத்தியை வச்சுட்டு போடலாம், நானே கும்பிடலாம். உடுவியா பாரசாத்தி கோயிலில் உள்ள உடுவியா கர்ப்பகிரகத்தில் அவ்வளோ என்ன, அங்கே கருமாரியம்மன் கோயில் இருக்குது திருவேற்காட்டில், நடபாத கோயில். நாங்கள் அடிக்கடி போகிற கோயில், நடபாத கோயில் இவ்வளோ உயர்ந்தான் இருக்கும். அதை வந்து ஒரு பெரிய ஒரு பத்திரிகை அதிபர் வந்து தனக்கு நல்லது பண்ணிச்சுட்டு ஒரு கோயிலை கட்டினார். உடனே இவனுக்கு உள்ளே போய் உட்காந்துட்டு அது கர்ப்பகிரகம் பண்ணி எங்களை உள்ளே விட மாட்டேன்ட்டான். முடிஞ்சு போச்சு எங்கள் கதை ஓவர். பரம்பரை பூசாரி வெளியே துரத்திவிட்டானுங்க. அப்புறம் எப்படி அந்த மதம் எப்படி வரும்? எப்படி வரும்? மத மாற்றமே மதத்துலேருந்து வெளியே போகிறவன் தானே. அது உனக்கு கேவலமாக இல்லை, ஏன் போகிறான்னு பார்க்க மாட்டேங்கிறேன்ல.